இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தனுசுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆவணி மாத துவக்கத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சுகம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடமான நோய் எதிர்ப்பு கடனை சொல்லக்கூடிய பாவம் ரிஷபம், அதுல செவ்வாயும் குருவும் இணைவு. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு. இங்க புதன் பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் அமரக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான சூரியன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஆவணி மாசம் முழுக்க உங்க ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளதான் சூரியன் இருக்க போறார். சிம்மத்துல சூரியன் ஆட்சி பலம். இப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா மாறப்போகுது. இதற்கு முன்பு எத்தனையோ கோயில் குளங்களுக்கு போயிருப்பீங்க, தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அடுத்தது ஆவணி மாதம் 6ஆம் தேதி 22/8/2024 அன்னைக்கு புதன் வக்ர பயிற்சி ஆகிறாரு. அதாவது சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி இந்த மாத தூக்கத்திலே புதன் வக்ரன்னு சொன்னேன். இப்போ வக்ர பயிற்சி ஆகிறது அது ரொம்ப ரேரு. புதன் இந்த மாதிரி எல்லாம் வக்ர பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. ஸோ இந்த மாதம் வக்ர பயிற்சி உண்டு. 4-7க்கு அதிபதி வக்ரமாக 7-10க்கு அதிபதி வக்ரமாகி அஷ்டமஸ்தானத்துக்குள்ள போறது அப்படிங்கிறது நல்லதா சார் அப்படின்னா கொஞ்சம் கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா ஆவணி மாதம் 12ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆவணி 19 4/9/2024 அன்னைக்கு புதன் மீண்டும் சிம்ம ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு. சிம்ம ராசிக்குள்ள புதன் வரும்போது தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது. ஸோ அது என்ன பண்ண போகுது நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆவணி மாதம் 8ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது. சுக்கிரன் கன்னிக்குள்ள வரும்போது இந்த சுக்கிர பகவான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் நீச்சம் ஆகிறாரு. நீச்சம் பெற்ற கிரகம் கேதுவோட நீங்கும் போது இன்னும் பாதிப்பு அதிகம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி நீச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம். இந்த வீடியோவோட டைட்டிலே தான் வச்சுருப்பேன், சுக்கிரன் நீசம் பெறும் காலம் அப்படின்னு. கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது அது. அடுத்தது ஆவணி மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5-12க்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மையா சார்னா கண்டிப்பாக நல்லது தான். நிறைய நன்மைகள் செவ்வாயினால உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிற ஒரு தைரியத்தையும் அந்த செவ்வாய் தான் கொடுக்க போறாரு. ஸோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சார் இது கோச்சார பலன் தானே சார், இது எப்படி எங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகமும் கோச்சாரமும் ஒன்றா பயணிக்கும் போது தான் முக்கியமான சம்பவங்கள் நடக்கும். கோச்சாரம் பர்மிட் பண்ணாமல் எந்த ஒரு சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. முக்கியமான சம்பவங்கள். அப்போ கோச்சாரம் முக்கியமான கண்டிப்பாக முக்கியம் தான். அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு 100% நடந்தே தீரும், இதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் ஏற்ற இறக்கம் இருக்கும். நடக்காமல் போகாத ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு நாள் சண்டை கட்டுவீங்க. சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிருந்ததுன்னா. அதே சுய ஜாதகத்திலையும் பிரச்சனை இருக்குது, கோச்சாரமும் நான் சொல்லியிருக்கேன் மாமியார் மருமகள் பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க, அந்த மாதம் முழுக்க அந்த கிரகம் சொன்ன அந்த நாட்கள் முழுக்க பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வேரியேஷன். ஓகே, இப்போ உங்களுடைய சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி பாகியஸ்தான அதிபதி 9ஆம் பாவத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. முதல் 6 நாட்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகமும் ஏற்படுது. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை, வளர்ச்சிக்கான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது காட்டுது. கண்டிப்பாக அது வளர்ச்சிக்கான சில முடிவுகள் எடுப்பீங்க.
அதை எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா ஆவணி மாதம் முதல் 6 நாட்கள், இல்லைன்னா 19ஆம் தேதிக்கு மேலே, ஆவணி 19க்கு மேலே அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, பெயர் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான பாராட்டுதல் கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம். இன்சென்டிவ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது எல்லாம் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ள அந்த சூரிய பகவான் வந்துட்டார் அப்படிங்கிறத சொல்லுது. உங்க குடும்பத்துல தந்தையினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். அவர் சொல்றதை நம்ம கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அவருடைய அனுபவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாரு. குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஒரு கோவில் ஊழங்களுக்கு போயிட்டு வர்றது, பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்கிறது, ஹோமம் பூஜைகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும். ஆனால் மேலதிகாரிகள் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நடக்கணும். அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு பெரிய ஒரு குரு மாதிரி தெரிய ஆரம்பிப்பார் இந்த காலகட்டம். ஸோ அது நல்ல விஷயம். தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். மூன்றாவதா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கையின் பேரில் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடைவதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா அரசாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்வாங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கும். உங்களை நல்ல ஸ்டேஜில் வச்சு அந்த அதிகாரிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு உண்டான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன் மறுபடியும். ஓகே, படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி படிப்பாங்கன்னா நல்ல இந்தமான ஒரு அமைப்பு தான் இருக்கும். நல்ல ஞாபக சக்தி, விளையாட்டு தனம் இருந்தாலும் கூடவே ஞாபக சக்தியும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. மேற்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு வரும். ஸோ அதுக்குண்டான வேலைகளை செய்வோம். கொஞ்சம் படித்தது மட்டும் பத்தாத அதை அனுபவபூர்வமாக நம்ம செயல்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்குண்டான வேலைகளை செய்வோம். அனுபவபூர்வமான நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டீங்க, வந்துட்டீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்தது. தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு அமைப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அதுக்காக அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வ நம்பிக்கை ஆல்ரெடி சும்மாவே தனசுக்கு அதிகம். அப்போது நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு இருந்தோம், வந்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வழிபாடுகளை செய்திருப்பீங்க. ஆனால் இப்போ 9ஆம் இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ நீங்கள் கோயிலாக போய் வழிபாடு பண்ண வேண்டாம். வீட்டில் அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு அழகாக நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கண் முன்னாடி கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். முக்கியமாக அந்த காலகட்டம் நான் சொல்லுவேன், உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்தேறணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவனை வழிபாடு பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. சார் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது சார் அப்படின்னு சொன்னால் வீட்லேயே உட்காருங்க. வீட்லேயே உட்காந்து சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவ பஞ்சாயச்சரம் சொல்லுங்க. சார் அதுவும் முடியாது சார் அப்படின்னா 10 நிமிஷம் உள்ள 1/4 மணி நேரம் சும்மா வெயிலில் நில்லுங்க சார், போதும். சூரிய பகவானுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சூரியனுடைய அமைப்புகள். ஸோ கவலைப்படாமல் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து ஊக்குவிக்கப்படும். இதற்கு முன்னாடி நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், உங்களை தூற்றி பேசியிருக்கலாம், உங்கள் பெயர் கெடும்படியான சூழல்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் மாறப்போகுது. தைரியமாக இருக்கலாம். சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அடுத்ததாக புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வக்ர பயிற்சி ஆகி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆவணி 19ஆம் தேதி வரைக்கும் புதன் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார்.
இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆவணி 6லேருந்து ஆவணி 19 வரைக்கும் தனுசு ராசி என்பவர்கள் கவனம் தேவை. என்னென்ன விஷயத்துல? கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாம போட்டு மண்டையை உடைச்சிக்குவோம். நம்ம ஒரு விஷயத்த சொன்னா நம்மளுடைய ஆப்போசிட்டுக்கு கோபம் வரும். அவங்க ஒரு விஷயத்த சொன்னா நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். 2 பேர்த்துக்குள்ளேயும் சரியான கருத்து வேறுபாடுகள் இருக்காது, சரியான புரிதல் இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கிற யோசிக்க மாட்டீங்க. 2 பேருமே யோசிக்க மாட்டீங்க. ஸோ இதற்கு என்னதான் சார் வழி, எப்படி சார் இதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறது, எப்படி நம்ம இதை தீர்த்துக்கிறது அப்படின்னா சிம்பிள். பேச்சை குறைச்சிட்டா போதுமானது. புத்திசாலித்தனமான பேச்சு நம்மகிட்ட இருக்கிறத நம்ம வெளிக்காட்டிக்கிடுவோம். கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது, பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்கிட்டையும் ஓவர் டாக்கிங் இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் மேதாவி அப்படிங்கிறத காட்டிக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால தான் பிரச்சனைகள் வருது. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கேஷுவலாக இருங்க போதும். அதே போல் மனைவிக்கு இந்த காலகட்டம், அல்லது மனைவின்னு சொல்ல முடியாது, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும். ஏதோ ஒரு வகையில் காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கே சொல்லுது, நெகட்டிவாக சொல்லலை. உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் அந்த உடல் உறவுலையாகட்டும் மன ரீதியான உறவுலையாகட்டும் பிரச்சனைகள் இருப்பதை காட்டுது. இது கணவன் மனைவிக்குள்ள மட்டுமா அப்படின்னு கேட்டால் நண்பர்கள்கிட்டையும் பார்ட்னர்ஸ்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் இதே சூழலை தான், இதே பிரச்சனை தான், மிஸ்கம்யூனிகேஷன். அதனால தான் தொந்தரவுகள் வர்றது அப்படிங்கிறத இங்கே கிளியராக எடுத்து சொல்லுது. எப்போ? ஆவணி 6 22/8/2024 இருந்து 4/9/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் கவனம் தேவை. சார் அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமா சார் அப்படின்னா வேற எதுலேயும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்து எந்த விதமான கடன் வழக்குகளுக்குள்ள சிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய தவிர யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு மனசுக்குள்ளே தோணும். ஏன்னா இப்படியே இருந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, பெருசாக ஒரு நல்ல லாபத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சில முட்டாள்தனமான விஷயங்களுக்குள்ளே ஈடுபடுவோம். ஸோ அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். முக்கியமாக இந்த பிஸ்னஸ் லோன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், தொழிலுக்காக கடன் வாங்கிறது, தொழிலில் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் சம்மந்தமான விஷயங்களில் லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இல்லீகலாக ஒரு துளி கூட பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க, பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிடுவீங்க. ஆனால் இல்லீகலாக பண்ணுறதுக்கு உண்டான மனசை இந்த காலகட்டம் அந்த புதன் தர்றாரு. என்ன உடனுக்குடனே தண்டனை, அப்போவே தெரிஞ்சு போயிடும் வெளியே. இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த காலகட்டம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்குவமாக பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுது. தொழில் சம்மந்தமாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. மாமியாருக்கு, பெண்களே நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய மாமியாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை, மக மாதிரி என்னை பார்த்துக்கிறா அப்படின்னு உங்கள் மாமியார் வயலையே சொல்ல வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் காட்டுது. நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க உடல்நல தொந்தரவுகள் வரப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ தான் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இப்போ கணவன் மனைவி உறவு, மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றது, இது எல்லாமே இருக்குது புதன் வக்ரத்தால். புதன் வக்ர நிவர்த்தி ஆகி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்மத்தில் ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்கார். ஆவணி 19 உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது. மாத கடைசியில் ஒரு 10 நாட்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. இது என்ன செய்ய போகுதுன்னா, இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ தங்கு தடைகளை பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருந்து ரொம்ப படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிள். அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்க போகுது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. ஆவணி 19ஆம் தேதியிலிருந்து தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், டென்ஷன் எல்லாமே குறைய போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் சக்ஸஸை கொடுத்துரும். கண்டிப்பாக இறை அனுகிரகமும் உங்களுடைய தொழில் திறமையும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக நினைச்சது நடந்துடும், மாற்றம் இல்லை. இப்போ எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னாலும்
இப்போவே பிளான் பண்ணிடணும். மாத கடைசியில் தான் ஆவணி 19ஆம் தேதிக்கு மேலே எதுனாலும் பார்த்துக்கிடலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, காரிய வெற்றிக்கு தடங்கலாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சார் இப்போது மாதம் இந்த பலனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பின் பாயிண்டாக ஒவ்வொரு கிரகமாக பார்த்து கிரக நினைவுகளோடு சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பக்காவாக பிளான் பண்ணால் அதை ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கிடுங்க. இது எல்லாத்துக்கும் போய் சேருது அந்த வீடியோ அப்படிங்கிறது கிடையாது. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை, ஒரு விழிப்புணர்வை கொடுத்துரும். அதில் மாற்றமே இல்லை. ஓகே, அடுத்ததாக செவ்வாய் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துலேருந்து 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். நல்ல விஷயம். செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. மறுபடியும் இங்கே அகைன் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லலாம். பக்காவாக பிளான் பண்ணி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை செய்திடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததான் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலாக சொல்லுது. கண்டிப்பாக ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இதில் காட்டும். இதனால் உங்களுடைய விடாமுயற்சினால், உங்களுடைய தன்னம்பிக்கையான பேச்சினால் ஒரு துருதுருதுன்னு இருப்போம். ஸோ அந்த நடவடிக்கையினால் சில நபர்களுக்கு உடல் எடை அதிகமாகிடுச்சு, ஐயோ என்ன பண்ணலாம், உடம்பை கம்மி பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் எப்போ மிதுனத்துக்குள்ளே வருதோ அந்த காலகட்டத்திலேருந்து வெயிட் லாஸ்க்கு உண்டான வேலையெல்லாம் செய்ய போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, வாக்கிங் போவீங்க, வெயிட்டை தூக்குவீங்க, வெயிட்டை இறக்குவீங்க, இப்படி ஏதாவது ஒன்று வேலையில் செஞ்சுட்ருப்பீங்க. உறவுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த காலகட்டம் சூரியன் பலமாக இருக்கிறாரு, செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நல்லா பாருங்கள், தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கோங்க. அன்பை பாசமாக பேசி பழகுங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறதுனால எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடக்க போகிறது கிடையாது. அன்பை பாசமாக பேசி எந்த ஒரு காரியமும் ஃபெயிலியர் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கோபத்தையும் உங்களுடைய ஈகோவையும் உங்களுடைய வேகத்தையும் அவசரத்தையும் குறைச்சிக்கோங்க. நான் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது இல்லையா, அவசரப்பட்ட சில விஷயங்களை செய்துடுவோம், பேச்சில் அதை வெளிப்படுத்துவோம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்குது. கவனம், பேச்சில் கவனம். சில நபர்களுக்கு முகத்தில் பரு வர்றதோ கரும்புள்ளிகள் வர்றதோ வாய்ப்புகளை சொல்லுது. ஓகே, பாருங்க, ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் 6 கூடியவராகி 11 கூடியவராகி 10ஆம் இடத்துல நீசமாகிறாரு. கூட கேது கூட இணைகிறாரு. இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் மாமாவுக்கு, தாய் மாமனுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். வேலையில் டென்ஷனை ப்ரெஷரை கொடுக்கும். அதெல்லாம் சமாளிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, சமாளிக்க முடியும். அதில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், சமாளிக்க முடியும். தொழிலில் பெண்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க. பெண்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க. நீங்களாக இருந்து பாருங்கள், இல்லைன்னா ஒரு ஆணை நம்பி கொடுக்கலாம், தப்பில்லை. அதே போல் இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும் நல்லா பாருங்கள், லாபம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி நம்பாதீங்க. லாபத்தை மையமாக வச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி நீசம் பெற்று கேதுவோட நினைனார். அதிகப்படியாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி சிக்கலில் சிக்கிடுவீங்க. அதை தான் அந்த கேது சொல்லுது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கடன் வாங்க வேண்டாம், தொழிலில் பெண்களை நம்ப வேண்டாம், அதிக லாபத்துக்காக லாபத்தை மட்டுமே மையப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். இது சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. வேலையில் சில டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், இல்லை வேலையில் இடமாற்றங்களை பார்க்க வேண்டியது இருக்கும், இல்லை வேலை இல்லாமல் சம்பளம் கிடைக்கும் ஆனால் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத சொல்லுது. ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் சுக்கிரன் தரக்கூடிய விஷயமா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துருங்க. முடிஞ்சளவு வீட்டு உணவுகளை சாப்பிட்றதா பார்த்துக்கிடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போது இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது இல்லையா. இந்த சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது வேணும் இல்லையா. சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஏதாவது இருந்ததுன்னா ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரலாம். நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும். ஜீவசமாதியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை நன்மைகள் நடந்தாலும்
ஏதோ ஒரு எதிர்ப்புகள் நம்மளை பின்தொடர்ந்து வருது, ஏதோ பிரச்சனைகள் நம்மளை பின்தொடர்ந்தே வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை இந்த வழிபாடு சரி பண்ணும், உங்களை நேர்த்தியாக நல்லபடியாக உங்களை முன்னேற்றி கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.